Hi students, இன்னைக்கு நம்ம class 11 max trigonometry chapter ல exercise 3.4 ல third sum பாப்போம் இந்த வீடியோல. Find cos of x minus y given that cos x is equal to minus 4 by 5 with x is greater than pi and less than pi by 2. அதே மாதிரி sin y is equal to minus 24 by 25 with y is greater than pi and less than 3 pi by 2 கொடுத்திருக்காங்க. வாங்க நம்ம லாஸ்ட் சம்ல போட்டோம்ல அதே மாதிரி தான். இப்போ கொடுத்திருக்கிறதை எழுதிட்டு unknown values கண்டுபிடிச்சுக்கோங்க. cos x is equal to minus 4 by 5. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? sin y கொடுத்திருக்காங்க. minus 24 by 25. So, cos x அப்போ sin square x நமக்கு தெரியும் இந்த identity sin square x plus cos square x is equal to 1 ன்னு தெரியும். So, sin square x தான் நமக்கு இப்போ தெரியாது இல்லையா? sin square x is equal to 1 minus cos square x. அப்போ sin square x is equal to 1 minus of 4 by 5 to the whole square. So minus இருக்கிறதால நான் போட்டுட்டு போடுறேன். So 1 minus square பண்ணும்போது plus தாயிடும். அப்போ 4 4s are 16 by 25. அப்போ 25 minus 16 by 25. minus பண்ணோம்னா நமக்கு 9 ன்னு கிடைக்கும். 9 by 25. இப்போ plus or minus 9 by 25 root of sin x. sin x ஓட வேல்யூனா minus இது வரும். இப்போ sin x is equal to plus or minus 3 by 5. இப்போ இதில் ப்ளஸ் வரணுமா மைனஸ் வரணுமான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சின்ஸ் x is greater than pi and less than 3 pi by 2. ஸோ இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் குவாட்ரண்ட்டு நமக்கு தெரியும் 0 90 180 270 and 360 இல்லையா? இது pi by 2 இது pi இது 3 pi by 2 இது 2 pi. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? pi to 3 pi by 2 கொடுத்திருக்காங்க. 3 pi by 2 னா என்னன்னு பாருங்க. 270 தான். 3 into 90 270 வருமா? அப்போ theta lies in the third quadrantல lie ஆகுது. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னா எதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வரும், எது நெகட்டிவ் வரும்? இதில் வந்து எல்லாமே பாசிட்டிவ், இதில் சைன் அண்டு கொசெக் பாசிட்டிவ், இதில் டேன் அண்டு காட் பாசிட்டிவ், இல்லை காஸ் அண்டு சீக்கன் பாசிட்டிவ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தீட்டா லைஸ் பிட்வீன் பை அண்ட் 3 pi by 2னா தேர்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் லைஸ் இன் த third quadrant. Therefore, x is இங்க tan and cot மட்டும்தானே பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் இல்லையா? ஸோ x is நெகட்டிவ். சைன்ல இருக்கு இல்லையா? அப்போ இது நெகட்டிவ்னு வரும். அப்போ sin x is equal to minus 3 by 5. புரிஞ்சுதாமா? இதுக்கு தான் அவங்க வந்து அந்த இன்டர்வல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அதே மாதிரி இங்கே கண்டுபிடிப்போம். sin square y plus cos square y is equal to 1. ஸோ cos square y வேணும் நமக்கு. cos square y is equal to 1 minus sin square y. அப்போ cos square y is equal to 1 minus 24 by 25. cos square y is equal to 1 minus ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? இப்போ 24 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு வந்து 576 கிடைக்கு. இது வந்து 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625 கிடைக்கு. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 625. அப்போ 625 minus 576. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு
49 கிடைக்குது 49 by 625 ஓகேவா cos square y இப்போ cos y is equal to plus or minus root of 49 by 625 அப்போ பண்ணும்போது plus or minus 7 by 25 7 by 25 கிடைக்கும் இல்லையா இப்போ cos y is equal to என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க y lies since y is greater than pi y and less than 3 pi by 2 அப்போ y lies in the third quadrant y lies in third quadrant therefore y is negative இதுவும் cos theta தான் இல்லையா so அப்போ y is negative அப்போ cos y is equal to minus 7 by 25 so இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சிடுச்சு நம்ம கேட்டிருக்கிறத கண்டுபிடிச்சலாம் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் நம்ம என்னென்ன வேல்யூஸ்னு ஈஸியாக இருக்கும் அப்போ sin x is equal to minus 3 by 5 cos x என்ன கொடுத்துருக்காங்க cos x is equal to minus 4 by 5 sin y is equal to minus 24 by 25 cos y is equal to minus 7 by 25 so எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம cos of x minus y க்கு வேல்யூ கண்டுபிடிப்போம் cos of x minus y ஃபார்முலா என்ன வரும் cos x cos y இங்க நடுவுல மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் வரும் sin x sin y இப்போ cos x ஓட வேல்யூ minus 4 by 5 into cos y ஓட வேல்யூ minus 7 by 25 plus sin x ஓட வேல்யூ minus 3 by 5 into sin y ஓட வேல்யூ minus 24 by 25 so இங்க minus into minus plus ஆயிடும் இல்லையா 4 7s are 28 by 125 இங்க minus into minus plus ஆயிடும் அப்ப நடுவுல இருக்க plus plusலயே தான் வரும் 3 into 24 3 into 24 72 by 125 so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 100 by 125 so இதை simplify பண்ணலாம் நம்ம 5 ஆல பண்ணும்போது 25 லியே பண்ணலாம் இல்லையா 25 into 4s are வரும் divided by 25 5s are 125 கிடைக்கும் அப்ப cos of x minus y is equal to 4 by 5 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் thank you